இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் ஸ்மார்ட் வாட்சோட ரேட்லாம் பார்த்தோம்னு சொன்னால் அதிகமாகவே இருக்கும். அப்படியே நம்ம கையில் காசு இருந்தாலும் சரி, எக்கச்சக்கமான ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு. கம்மி ரேட்லேயே இருக்குது. ஆனால் எந்த வாட்ச் வாங்குறது, எது நல்லா இருக்குன்னு கூட தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு சூப்பரான வாட்சை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது லோ பட்ஜெட் வாட்சை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வாட்சில் என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் இருக்கு அண்ட் இது எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணதும் நம்மளுடைய 2 ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வாட்ச் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுடைய வாட்ச். இல்லை ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு யூசர் மேனுவல் ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுலேருந்து ஸ்ட்ராப்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்க நல்லாவே இருக்குது. இதில் ஒன்றும் லோ குவாலிட்டி மாதிரிலாம் தெரில, நல்லா குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. ஸோ 2 ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பியூர் பிளாக் ஒன்று, இதில் இன்னொன்று ஒரு டிசைனாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ராப்ஸ் பார்த்தோம்னு சொன்னால் ஸ்ட்ராப்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ ஸ்ட்ராப்ஸ் ஓகே. அடுத்து நம்மளுடைய தலைவரை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய தலைவர் பார்க்கவே நல்லா இருக்கார். அப்படியே ஆப்பிள் வாட்ச், அதாவது iWatch 5 Series 5 மாதிரியே சூப்பராக இருக்குது. பிளாஸ்டிக் தான் ஆனால் ஃபுல்லாக. ஸோ பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. சைடில் 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆன் ஆஃப் பட்டன், இது பேக் பட்டன். ஆப்பிள் வாட்ச் 5 மாதிரியே இருக்குது அப்படியே. அப்புறம் பின்னாடி திருப்பினோம்னு சொன்னால் ஒரு சென்சார், அதாவது நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை மானிட்டர் பண்ணுறதுக்குண்டான ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது நம்மளுடைய சார்ஜ் பண்ணுறதுக்கு, அதாவது மேக்னெட்டிக் சார்ஜர், அதில் அப்படியே அந்த இதில் வச்சோம்னு சொன்னால் அப்படியே சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல தான் நம்மளுடைய ஸ்ட்ராப்ஸ் மாட்டுறது. இந்த இடத்துல தான் நம்மளுடைய ஸ்ட்ராப்ஸ் மாட்டணும். ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்னா இந்த மாடலில் நிறைய ஸ்ட்ராப்ஸ் வருது, கலர் கலராக வருது. ஸோ நிறைய பேர் விரும்பி, அதாவது அவங்களுக்கு பிடிச்சிக்கலாம், அவங்க ட்ரெஸ்க்கு மேட்சாக போடுவாங்க. ஸோ அதனால் இது இந்த மாதிரி ரிமூவல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஸ்ட்ராப்ஸை இப்போ மாட்டலாம். ஸ்ட்ராப்ஸ் மாட்டுறது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் இல்லை. இப்படி சைடில் வச்சு அப்படியே ஒரு தள்ளுனா போதும். பாருங்க, அழகாக மாட்டிட்டாப்புல. அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ராப்ஸ் போட்டதும் இந்த வாட்சுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு கூடிடுச்சுன்னு தான் சொல்லலாம். ஸோ பார்க்கவே எப்படி iWatch Series 5 அந்த மாதிரி செம்மையாக இருக்குது பார்க்க. ஸோ இந்த வாட்சில் இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ இது எப்படி மொபைலோட கனெக்ட் பண்ணுறது பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம ஆன் பண்ணலாம். ஸோ ஆன் பண்ணோடனே ஸ்மார்ட் வாட்ச்னு வருது. அந்த இடத்துல ஒரு ஆப்பிள் லோகோ வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் நிறைய யூசர் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணால் ஒரு 2 செகண்ட் இந்த டிஸ்பிளேயில் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம்னு சொன்னால் நம்மளுடைய வாட்ச் ஃபேஸஸ் மாறும். இதில் ஒரு 10 வாட்ச் ஃபேஸஸ்க்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கு. நமக்கு தேவையானது, நமக்கு பிடிச்சது எது வேணாலும் வச்சுக்கலாம். இதில் இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்படி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்மளுடைய மெயின் மெனு வந்துடும். ஸோ இதில் நிறையவே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பிளட் ப்ரெஷர் மானிட்டர் பண்ணுறது, அப்புறம் ஒயர்லெஸ் கேமரா பட்டன், அப்புறம் இதான் ப்ளூடூத் ஆப்ஷன். இதில் ப்ளூடூத் ஆப்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் மியூசிக் எடுக்கிறது, அப்புறம் டைம். அப்புறம் இந்த வாட்ச் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா இதில் ஸ்போர்ட்ஸ்க்காண்டி தான் மெயினாக இதில் நிறையா ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, அது சிட்டப்ஸு, பால் பேட்மிண்டனு, ரன்னிங்கு, சைக்கிளிங்கு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போது இதில் இப்படி ரைட் சைட் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்டெப்ஸ் காட்டும். அதாவது நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறோம், டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கிறோம், நம்ம எவ்வளோ கலோரிஸ் பேர்ன் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி இதில் காட்டும். ஸோ ரெண்டாவது நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை மானிட்டர் பண்ணுறது. ஸோ இதை ஆன் பண்ணதும் பின்னாடி இந்த க்ரீன் கலர் லைட் எரியுது, இதுதான் அந்த சென்சார். இதை தான் நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு அப்படியே ஸ்கேன் பண்ணும். ஸோ இது அந்தளவுக்கு அக்யூராலாம் காட்டாது, ஏதோ ஒரு அளவுக்கு காட்டும். நம்மளுடைய, அதாவது நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ சைக்கிளிங் பண்ணுறது, அதாவது நம்ம எவ்வளோ சைக்கிளிங் பண்ணுறது அதை மானிட்டர் பண்ணுறது இருக்குது. அப்புறம் எவ்வளோ ரன்னிங் போகிறன்றது மானிட்டர் பண்ணுறது இருக்குது. அப்புறம் ஒரு நாளைக்கு எவ்வளோ சிட்டப்ஸ் பண்ணுறது, நம்ம எவ்வளோ சிட்டப்ஸ் எவ்வளோ நேரம் பண்ணுறோம் அப்படின்றது முதற்கொண்டு இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்ச் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வாலிபால் கொடுத்துருக்காங்க, ஷட்டில் கார்க் கொடுத்துருக்காங்க, நிறையா கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வாலிபால், பேட்மிண்டன் விளாட்றோம்னு சொன்னால் நம்ம இதை வச்சுக்கிட்டு அப்படியே விளாட்லாம். அதுக்கு நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம், நம்ம எவ்வளோ நேரம் விளாட்றோம், எவ்வளோ நேரம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லானது. ஸோ இதை எப்படி ஸ்மார்ட் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஃபிட் ப்ரோன்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும்.
ஸோ இந்த வாட்ச் நம்ம அதாவது இந்த வாட்ச் இந்த மொபைல் ஃபோனோட நம்ம இப்போ எப்படி பேர் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம வாட்ச்சில் இப்போ வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இந்த ப்ளூடூத் ஆப்ஷன். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதான் ப்ளூடூத் ஆன். இப்போ ப்ளூடூத் ஆன் பண்ணியாச்சு. இதில் இந்த செட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த செட்டில் போயிட்டு இது கொடுங்க, ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய வாட்சை வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். இதோ வந்துருச்சு பார்த்தீங்களா T55 சொல்லிட்டு. இது கொடுத்த உடனே இப்போ அதாவது பேராக ஆரம்பிச்சிரும். இப்போ நம்மளுடைய வாட்ச் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஏற்கனவே நடந்திருந்தது, அதாவது 251 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன். ஸோ ப்ளூடூத் பேரிங் இப்போ வந்து நம்ம ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ண சொல்லுது. நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். நம்மளுடைய வாட்ச் வந்து இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு மொபைலோட. ஸோ இதில் வந்து அப்படியே எல்லாமே காட்டும், நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறோம். இதை மொபைல்லையும் மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். செட்டில் போயிட்டோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் இதில் வந்து மெசேஜ் புஷ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எதுக்குன்னா, அதாவது கால் ரிமைண்ட், எஸ்எம்எஸ் ரிமைண்ட், வாட்ஸ்அப் ரிமைண்டர், அதாவது நம்ம ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த ஸ்மார்ட் வாட்சில் காட்டும். ஸோ அதுக்கு தான் இது உங்களுக்கு வேணும்னு ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டாவது ரிமோட் டேக் ஃபோட்டோஸ், அதாவது நம்மளுடைய வாட்ச்லேருந்து அதாவது ஒரு ஒயர்லெஸ் பட்டனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஸ்டார்ட் கொடுத்தோம்னு சொன்னால் ஒரு 3 செகண்ட்ஸில் ஒரு ஃபோட்டோ எடுக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். இது நம்ம இப்போ குரூப்பாக ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம வாட்ச்லேயே கேப்சர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, உங்கள் வாட்சையோ இல்லை மொபைல் ஃபோனோ இங்கே வச்சிட்டிங்கன்னு சொன்னால் இப்போ இந்த மொபைலில் வந்து ஃபைண்டின்னு கொடுத்தா நம்மளுடைய வாட்ச் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அலாட் பண்ணும், ஒரு அலாரம் மாதிரி வரும். ஸோ இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். இது மொபைல் எங்கேயாவது வச்சுட்டோம், ஸோ நம்ம அது எங்கே இருக்குன்னு தெரிலன்னு சொன்னால், ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த வாட்சில் போயிட்டு இங்கே இதோ சர்ச் ஐகான் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அலாட் பண்ணும். ஸோ பாருங்கள், ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் மொபைலில் ஒரு அலாரம் அடிக்கும். ஸோ இது வந்து இதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இந்த வாட்சில் இன்னொரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்னா, இப்போ நம்ம டைம் பார்க்க கை தூக்கி பார்க்குறப்போ நம்ம இதில் வந்து பட்டன் ஆன் பண்ணி இதை டச் பண்ணி ஸ்க்ரீனை டச் பண்ணிலாம் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ இதில் இருக்கிற சென்சார் மூலமாக நம்ம கையை தூக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆன் ஆகும், டிஸ்பிளே ஆன் ஆகி டைம் காட்டும். வாட்சில் இன்னொரு விஷயம் எனக்கு பிடிக்கல. என்னென்னா, ஸோ 2 ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இது இந்த பிளாக் கலர் வந்து செம்ம டைட்டாக இருக்குது. ஸோ இதை நம்பி நம்ம வாட்ச் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நல்ல டைட்டாக சூப்பராக கரெக்டாக ஃபிட் ஆகுது இந்த பிளாக் கலரு. ஆனால் இந்த ஸ்ட்ராப் வந்து அந்தளவுக்கு ஃபிட்டாக இல்லை, ரொம்ப லூஸாக இருக்குது, அந்தளவுக்கு டைட்டாகவே இல்லை. ஸோ இதை கொஞ்சம் இந்த ஸ்ட்ராப்பை நம்பி நம்ம வாட்சை போட்டுட்டு ரன் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா யாராவது இப்படி சும்மா லைட்டாக கை வச்சு இழுத்தாலே வந்து இது எடுத்துக்கும். ஸோ இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல. இது மட்டும் அது ஒழுங்காக கொடுத்துருக்கலாம். ஸோ இது ஏதோ கடமைக்குன்னு போட்டானுங்க போல், ஓசியில் தரேன்னு. அதுக்கும் சேர்த்தான் காசு வாங்குறாங்க, பட் அது சரியில்லை. எனக்கு பிடிச்சது இந்த பிளாக் தான், நல்லா இருக்குது, நல்லா பர்ஃபெக்டாக போய் உட்காருது. பட் இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு பிடிக்கல இதில். ஸோ அடுத்தது வந்து இதை எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்றும் இல்லை, இந்த கரெக்டாக இந்த 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுவும் இதோட இப்படி வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த மேக்னெட் வந்து அதை இழுத்துக்குது. இதானோடனே சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ இது வந்து இதில் வச்ச உடனே இங்கே பார்த்தீங்களா சார்ஜ் ஆகுது. ஸோ அவ்வளோதான். இது சிம்பிளாக சார்ஜ் போடுறது ரொம்ப ஈஸி, அப்படியே மேலே வச்சாலே போதும். ஸோ இது வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 1.5 அதாவது 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரம் வரையும் ஆகுது. ஸோ இது ஃபுல் சார்ஜ் ஆக நம்ம இதில் சார்ஜ் எந்த அளவுக்கு நிற்கிதுன்னா, இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து தான். நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணோம்னு சொன்னால் ரொம்ப நேரம் நிற்க மாட்டேங்குது. ஸோ நம்ம சும்மா டைம் பார்க்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணோம்னு சொன்னால் ரொம்ப நேரம் நிற்கிது. ஸோ அவ்வளோதான். இந்த வாட்சோடைய ப்ரைஸ், இதோடைய பையிங் லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா போய் வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.